இவ்வளவு நேரம் என்ன அழகழகுன்னு சொல்லிட்டு இருந்து இப்ப இவங்க வந்தோன்னு இவங்க அழகா உனக்கு அவனை நம்பாதீங்க கேமராமேன சரியா இங்க வர ஒரு பொண்ணையும் அழகா இருக்கணும் மைக்கு நம்பர் வாங்குறான் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரான்னு கேளுங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்லாதது மத்தவங்க கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு பத்து ஐயோ பொண்ணா நிறைய போறானுங்க கூட்டம் வந்தாங்கக்கா போய் சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்க ஆனா உண்மையிலுமே அழகாதான் இருக்கீங்க நானும் சொல்லிட்டேன் அப்ப அது போய் கிடையாது உண்மைதான் ஓகேவா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா நான் கேக்குறதுலாம் வாங்கி தரணும்லாம் இல்ல சும்மா இப்படி கொஞ்சம் கிட்ஸ் வந்து இப்ப செய்யற அந்த அலப்பறலாம் இருக்குல்ல அந்த பொண்ணுங்க செய்யற அலப்பறல என்ன நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்க செய்யற அலப்பற எப்படின்னா தேர்ந்தெடுத்து 100% பொறுக்கிகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் பிறக்கும் போதே அக்ரிமெண்ட்ல செயல் போட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பேபி உன்னோட உலகம் யாருடா பேபி? என்னோட உலகமே உலகத்தை யாருன்னு கேக்குதே நான் என்ன பதில் சொல்றது நீயே சொல்லு பாக்கலாம். மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. ஆமா நின்னு இவ்வளவு நேரம் என்ன அழகழகுன்னு சொல்லிட்டு இருந்து இப்ப இவங்க வந்தோன்னு இவங்க அழகா உனக்கு அவனை நம்பாதீங்க கேமராமேன சரியா இங்க வர ஒரு பொண்ணையும் அழகா இருக்கணும் மைக்கு நம்பர் வாங்குறான் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரான்னு கேளுங்க. ஒன்னா நம்பர் அங்க இருந்து நீங்க இப்படிதான் சொல்லி கூட்டு வந்தீங்களா? ஐஸ் வச்சீங்க என்னென்னதான் வந்தாங்க ஐஸ் வச்சு அவங்க கிட்ட கேமராமேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓவியா மாதிரி இருக்கீங்க கூட்டம் வந்தாங்கக்கா போய் சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்க ஆனா உண்மையிலுமே அழகாதான் இருக்கீங்க நானும் சொல்லிட்டேன் அப்ப அது போய் கிடையாது உண்மைதான் ஓகேவா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா சரி ஓகே உங்க அவுட்ஃபிட் வந்து எனக்கு செம்மையா இருக்கு எவ்வளவு இருக்கும் ஒண்ணு காஸ்ட் இது வந்து 500க்கா இது வந்து 700 இது என்ன 20 ரூபாய் கியூட்டா இருக்கு அழகா ஜூம் பண்ணுங்க கியூட்டா இருக்கு அழகா இந்த பொம்மைலாம் தொங்கின்னு இருக்கு சூப்பரா சரி ஓகே இவ்வளவு அழகா காஸ்டியூம் போட்டு வந்திருக்கீங்க எதுக்காக இவ்வளவு அழகா காஸ்டியூம் படம் பாக்குறதுக்கு என்ன படம் பார்க்க போறீங்க வினை தாண்டி வருவாயா அப்படியே என்ன ஸ்பெஷல் அந்த மூவில ஃபுல்லா லவ்க்கா நம்மளாலதான் ரியல் லைஃப்ல பண்ண முடியல அதையாச்சும் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் யார் நடிச்ச மூவி ஃபர்ஸ்ட் வினை தாண்டி வருவாயா சிம்பு நடிச்ச மூவியா சிம்பு பிடிக்குமா உங்களுக்கு அவ்வளோதான் இல்ல சும்மா நான் சிம்பு ரசிகர் நானு பண்ணிருக்குங்கக்கா ஆனா யாருமே லாயலா இருக்க மாட்டாங்க அதனால லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சும்மா சைட் டெஸ்ட் சுத்தணும் லாயல் ஆனா என்ன நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க தெரியும் சும்மா பொண்ணு கிட்ட பேசலாம்க்கா என்கிட்ட பேசுற மாதிரியே எல்லார்கிட்ட பேசிட்டு இருக்கானுங்கக்கா இவன மாதிரி அட பாவிகளா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில உங்ககிட்ட பேசிருக்கிற மாதிரி எல்லார்கிட்ட பேசுங்க என்னென்ன மாதிரிலாம் உங்ககிட்ட பேசிட்டு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட ஃபிளர்ட் பண்றாங்கக்கா அதே ஃபிளர்ட் அங்கேயும் பண்றான் உங்ககிட்ட என்னென்ன மாதிரிலாம் உருட்டுறாங்களோ அதே மாதிரி இப்ப அங்கேயும் உருட்டுறான் பச்சையா ப்ளே பாயா இருக்கானுங்கக்கா நான் 2 லவ் பண்ணாங்க 2 லவ்மே ப்ளே பாய் என்னென்ன விஷயத்துல உன்னை ப்ளே பாய் ஏமாத்தி விட்டு போனாங்க 2 பசங்களும் என்னென்ன விஷயங்களா இன்னைக்குதான்க்கா நான் கூட இன்னைக்கு என்ன வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சுத்துறேன் நாளைக்கே வேற பொண்ணு கூட சுத்துறாங்கக்கா அது என் ஃப்ரெண்டு அப்படின்னா உங்ககிட்ட இல்லாதது மத்தவங்க கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு ஃபர்ஸ்ட் ஐயோ பொண்ணா நிறைய போறானுங்கக்கா இப்போதைக்கு உங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா நல்ல பசங்க கிடைக்கணும்க்கா அதுக்கேத்த மாதிரி நல்ல பசங்க கிடைக்கணும் அவன் யாரும் கை தூக்குற மாதிரி இருக்கான்னு சைடு நல்ல பசங்கன்னா உங்க எந்தெந்த மாதிரிலாம் கொஞ்சம் எதிர்பார்க்குற பசங்க கிட்ட அதுதான்க்கா லாயலா இருக்கணும் என்ன பாசமா வச்சுக்கணும் நான் கேக்குறதுலாம் வாங்கி தரணும்லாம் இல்ல சும்மா இப்படி கொஞ்சம் லைஃப்ல வந்து உருப்படுறதுக்கான
உருப்படணும்னா என்னென்ன பண்ணா உருப்பிடுவாங்க? என்னென்ன பண்ணா உருப்பிடுவாங்கன்னா, நான் லவ்லயே சொல்றேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய 2K கிட்ஸ் லவ் பண்றதால சொல்றேன். நீங்க லவ் பண்ற பொண்ணே மேரேஜ் பண்ணணும்னா அவங்க கூட பேசாதீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. ஏன் பேசாதீங்கன்றனா, இப்போ 2 பேரும் உங்க ட்ரீமை நோக்கி போங்க. நீ ஒரு சைடு வேலைக்கு போ, நான் ஒரு சைடு வேலைக்கு போறேன். ஃப்ரீ டைம்ல 2 பேரும் பேசிக்கலாம். நீ ஒரு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன், நீ எங்க வீட்டுல வந்து பேசு, நானும் உங்க வீட்டுல வந்து பேசுறேன். நானும் இந்த வேலைக்கு போறேன், இவங்களும் இந்த வேலைக்கு போறேன், எங்க 2 பேரை கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க போலாம். என்னடா சொல்ல வர்ற? அதை விட்டு 24 மணி நேரம் காலைல சொல்லு பேபி என்ன பண்ற செல்லன்னு பேசிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க போன்ல மட்டும்தான் அப்படி பேசி என்னென்ன மாதிரிலாம் கிரிஞ்சாலாம் பேசுவாங்க போன்? புரிஞ்சா பேசுவாங்களா? போன் பண்ணுவாங்க. எங்க இருக்க? இப்ப நான் பேசுறேன் உங்ககிட்ட, சரியா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லு பேபி. எங்கடா இருக்க செல்லம்? கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. உன் மனசுலதான் சொல்ல இருக்கேன், உன் மனசுலதான் சொல்ல இருக்கேன். எனக்கு தெரியும்டா, என் ஆட்டு துடிக்கும் போது நீதான் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற. ஆனா உன் நெஞ்சில இருக்க விரும்பல. வேற எங்க? ஏன்னா துடிச்சிட்டே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு செல்லம் எனக்கு. ஐயோ நான் உன் கூடவே தான் இருக்கேன், எனி டைம் உன் கூடவே தான், உன் பக்கத்துலயே தான் நான் என்ன பேசிட்டு இருக்கேன். உனக்கு தெரியலையா அது? நீ வேணா கண்ணை மூடி பாரு, நான் உன் கண்ணு முன்னாடிதான் இருப்பேன். பேபி உன்னோட உலகம் யாருடா பேபி? என்னோட உலகமே என் உலகத்தை யாருன்னு கேக்குதே, நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு பாக்கலாம். இந்த மாதிரி கேவலமா உருட்டி இருப்பாங்க, யாருமே எதுவுமே நம்பிடாதீங்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், லவ் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும், அவங்கதான் உலகம், எல்லாமே அவங்கதான்ற மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தீங்கன்னா உங்க எப்படி சொல்ற, யாரால் நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ அவங்களுக்கும் பயன் இல்லாம, நீங்க யார உலகம் நினைச்சீங்களோ அவங்களும் பயன் இல்லாம 2ஆம் கட்டமா லைஃப்லயும் தோத்துட்டு எல்லாத்துலயுமே தோத்துருவீங்க. கரெக்டா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2K கிட்ஸ் வந்து இப்ப செய்யற அந்த அலப்பறலாம் இருக்குல்ல, அந்த பொண்ணுங்க செய்யற அலப்பறல என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? பொண்ணுங்க சரி அரப்பான எப்படின்னா, தேர்ந்தெடுத்து 100% பொறுக்கிகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் பிறக்கும் போதே அக்ரிமெண்ட்ல செயல் போட்டுன்னு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லலாம். பட் ஆனா நம்ம வந்து அந்த எல்லா பசங்களையும் நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. நான் ஒரு சில பேர் உண்மையா இருக்காங்க, அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணிட்டா மாறி நல்ல பசங்களும் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் அப்படி இருக்காங்க. பட் ஏன் நீங்க அவனை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒரு ஏடா கூடமான ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு ஸ்லோமோ வாக் வச்சா அவன் ட்ரெண்டு, நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்றதுல இல்ல பெருமை. உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்து, உங்களையும் பார்த்து, அவன் ட்ரீமையும் பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகிறோம் தான் பையன். அந்த மாரி பையனை தான் தேடணும் பொண்ணுங்க. பட் ஏன் தான் அப்படி தேட மாட்டாங்க எனக்கு தெரியல. பொண்ணுங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏன்றது மட்டும் கொஞ்சம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையாலே அவங்கதான் கேர்ள்ஸ் வீக்னஸா இல்ல பொறுப்பா இருக்கிற பசங்க தான் கேர்ள்ஸ் வீக்னஸான்னு எனக்கு தெரியல. யாராவது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பொண்ணுங்களை மயக்கிறதுக்காக பசங்க என்னென்ன மாதிரிலாம் கெட்டப் போடுறாங்க, எப்படி எல்லாம் பேச்ச போடுறது என்ன சொல்லணும்னா, எப்படி சொல்றது, எங்க அம்மாக்கு அப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அந்த பொண்ணை பயமுறுத்துறது, இவ்வளவோ பண்றது நிறைய பண்றாங்க. அதெல்லாம் விழக்கூடாது. உண்மைக்கே சொல்றேன்னா, ஒரு பொண்ணோட உண்மையா மதிக்கிறானா அந்த பொண்ணோட ஃப்ரீ டைம் அவன் எப்படி சொல்றது, அந்த பொண்ணுக்காக தான் அவன் வாழணும். அவன் யாரு கூடயாச்சும் அந்த பொண்ணு வெளியில எங்கேயோ போனாலும் நீ ஏன் போனன்னு கேட்க கூடாது. எப்போ போனேன் என்கிட்ட ஒரு ஆத்த சொல்லிட்டு போலாம்ல. ஏன்னா யாரு இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு ஆள் இல்ல அவ கூட போயிருக்கானா, நீ ஏன் அவன் கூட போனோம்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடக்கூடாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் 2 பேருக்கும், அப்பதான் லவ் லைஃப் நல்லா இருக்கும். சரி ஓகே, உனக்கு வர போற வைஃப் வந்து குடிக்கிற பொண்ணா வருது, நீ என்ன பண்ணுவ? லிமிட்டோட வச்சுக்கோங்க. லிமிட்டோட வச்சுக்கோங்களா? அப்ப நானே வந்துடுறேன். என்ன மனுஷன் ஆனாங்க அதெல்லாம் குடிக்கிற பொண்ணா ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அளவுக்கு, அதாவது அது உங்களோட பர்சனல், உங்க பர்சனல்ல நான் தலையிட முடியாது. பட் நான் சொல்லலாம் அதிகமா குடிக்காத. பட் குடிச்சாலும் ஒண்ணும் இல்லைங்க, குடிக்கிறீங்களா கொஞ்சம் டைட்டா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் உடம்புல கொஞ்சம் கம்மியாகும். பட் ஆனா குடிக்கிறது தப்பு கைஸ், பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி குடிக்கிறது தப்பு. அப்படி ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஒய்ஃப் குடிக்கிறாங்க அப்படின்னு வந்ததுன்னா நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய விருப்பம். பட் அளவா வச்சுக்கோ. எங்க குடிக்கூடாது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம 2 பேர் தனியா இருக்கோமா, நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன், நீ என் முன்னாடி வீட்டுல கொஞ்சம் அடி அவ்வளவுதான். எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க. பெருகும் கூலி போட்டது இல்ல, சிகரெட்டு தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பெருகும் அப்படிதான் இருக்கேன், இதுக்கப்புறமா அப்படிதான் இருப்பேன். சார் ஊருக்குள்ள உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் பார்க்குள்ள கூலிங்கா பீர் கிடைக்குது. மழை பெய்யும் தானே சொல்லுவாங்க. மழையும் தண்ணி தான், பீரும் தண்ணி தானே சார். சாக்கடையும் தண்ணி தான், மொண்டு கொடுத்தா குடிப்பியா? மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. ஆமா, நின்னு